கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்து விட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனிநபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இப்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். சலமா, அபு சலமா என்ற 2 தம்பதிகள். எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா? மக்காவை சார்ந்தவர்கள். இந்த 2 நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த 2 நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். 2 நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 2 நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள்! நாம் என்ன நினைக்கிறோம்? சில சோதனைகள் வரும் பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். சில சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், ஃபலா தயஅஸ் மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யயஅஸ் மிர் ரஹ்மத்தில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு முஃமினினுடைய வாழ்க்கை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு சலமா, அபு சலமா 2 நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள். 2 நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். 2 நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. பிறகு 2 நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வஹீயை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த 2 நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும் 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அபூ சலமாவும் உம்மு சலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ சலமாவையும் உம்மு சலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை, நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ சலமாவிடத்தில் சொல்வார்கள். அபூ சலமா சொல்வார், வேண்டாம், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ சலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ சலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களாம். இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய அவங்க வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம், என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து, உம்மு சலமா, நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள். அந்த தாய் மதீனாவிலே 2 நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து பொறாமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு சலமா சொல்கிறார்கள்,
தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார். எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான். நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள். எங்களுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே 2 நபர்களும் 2 உலகமாக, நான் அவருக்கு உலகம், அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய கணவர் அபூ சலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள். அவரினுடைய உலகம் இந்த அபூ சலமா. தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவிலே இருக்கிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபூ சலமாவிற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். கபரிலே அபூ சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, முஸ்லிமில், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃப்னி கைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபூ சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வஹுலுஃப்னி கைரம் மின்ஹா. இந்த அபூ சலமாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனா பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும். இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த அபூ சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு? மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம். வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன். தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார். மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார். எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபூ சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று உம்மு சலமாவே, நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன். ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது, அபூ சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண் பேச வேண்டுமானாலும் ஆளை எழுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழுகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூ சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃப்லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.